ஃப்ரெண்ட்ஸ் நான் கோபிநாத் இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷர் இருக்காது. நம்ம வந்து அதில் பஸ்ஸர் செட் பண்ண முடியாது. இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் இருந்துன்னா நம்ம ஈஸியாக பஸ்ஸர் செட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃப்ளாஷர் இல்லாத வண்டிகளில் எப்படி நம்ம பஸ்ஸர் செட் பண்ணோன்னா, ஒரு இண்டிகேட்டருக்கும் தனித்தனியான பஸ்ஸர் வைக்கிற மாதிரி இருக்கும். 2 பஸ்ஸர், லெஃப்ட்டுக்கு ஒரு பஸ்ஸர், ரைட்டுக்கு ஒரு பஸ்ஸர் வைப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம ஒரே பஸ்ஸரை லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். எப்படின்னா அந்த பஸ்ஸரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 1 ஆம்ஸ் டயோடு பற்ற வச்சுருக்கோம். அதாவது 1 வேவாக 2 இண்டிகேட்டரோட பாசிட்டிவும் மேலே போகிற மாதிரி 1 வேவ் 2 டயோட்ஸ் நம்ம பற்ற வச்சுருக்கோம். ரிட்டன் வராது சப்ளை. அப்போ என்ன ஆனால் 2 இண்டிகேட்டரும் தனித்தனியாக வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் ஒரு பஸ்ஸரே 50 ரூபா சொல்லுவாங்க, ஷோரூமில் மட்டும் 100 ரூபா சொல்லுவாங்க. 2 பஸ்ஸர்னா 200 ரூபா. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பஸ்ஸர் 50 ரூபா இருந்தாலும் சரி, ஒரு 2 ரூபா அது ஆம்ஸ் 2 ரூபா வரும் 1 ஆம்ஸ் டயோடு 52 ரூபா வந்தால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். அதை 100 ரூபா செலவு பண்ண தேவை, சிம்பிளாக இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பஸ் ஃப்ளாஷர் இல்லாமல் தான் வருது. அது மாதிரி வண்டிங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரே பஸ்ஸரை லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸர் தான். நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், அப்பவும் சவுண்டு கரெக்டாக வரும். இப்போ ரைட்டுக்கு மாற்றிட்டேன், அப்பவும் பார்த்தீங்கன்னா சவுண்டு கரெக்டாக வரும். இப்போ நம்ம 2 இண்டிகேட்டர் செட் பண்ணோன்னா லெஃப்ட் ரைட் போடும்போது சவுண்டு வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். இது மாதிரி ஒரே பஸ்ஸில் செட் பண்ணும்போது நம்ம சவுண்டில் எந்த வேரியேஷனும் வராது, ஒரே சவுண்டு எப்பவுமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.